சிரிக்காதடா. ஏய் வாடா இங்கே. வாங்க போய் போறேன். ஏய் ஐயா ஏண்டா எனக்கு குழி போடுவதற்கா இங்கு வந்தாய்? ஐயா தாவே கும்பிடுறேங்க. அப்படி தெளிவாக தெளிவாக பதில் சொல்லணும். சரிங்க. ஏய் எப்படி கால் மட்டும் அடிக்காத. ஏய் ஏங்க ஏண்டா ஏய் ஓய் எனக்கு யோசனை சொல்லக்கூடிய ஆஹா எனது அரண்மனை காவலன் காவலன் என் சேனாதிபதி சரிங்க. என் படைத்தலைவன் படைத்தலைவன் நீ புதிதாக இருக்கிறாயே இருக்கிறாயே.
ஓ நான் யாரு கேக்குறீங்க எங்க மகாராஜா எப்படி தெரியுமா உங்க மந்திரியாரே நான் பாரு இதே வழியா போனா ஓடி ஓடி சென்று உங்க மகாராஜா அழைத்தார் என்று ஒன்றே கூட்டு வச்சா என் சேனாதிபதி இந்த வழியாக செல்கிறானா? ஆமா ஏ நண்பா டேய் என்ன பத்தன மிடிச்சறவங்க பணம் வாங்குறேன் அந்த பக்கம் நிற்கல எப்படி தெரியுமா உங்க மகாராஜா உங்க உடனே கூட்டிக்கிட்டு வரணும் ப்ரோ என்னடா அவன் கூட்ட வரதுக்கு நான் ஓடி வேலை காங்கடா ஏய் அப்படியேடா ரமேஷ் குத்தது நீ என்ன சொல்ற என்ன சொல்லணும் உங்க மந்திரங்கப்பட்டவர் சேல சென்றவனுக்கு சென்றிருக்கிறான் சென்றிருக்கிறான் அவன் இப்ப வர மாட்டான் ஓ அப்படி நான் சொல்லணுமா அப்படி சொல்லுப்பா சொல்றேன்டா நெஞ்ச நிமித்தினே போ ஐயா மகாராஜா அது யாரடா இது? பொட்டிக்காரன். வாயங்க. சரியான பேசுறது பொட்டிக்காரன் பாருங்க போய்தா பாருங்க மகாராஜா வெட்டிக்கார மட்டும் அடிச்சு நாளைக்கு வந்து ஓட்டு போக முடியும் இப்ப பாரு வாய் தரக்குது. அப்படி போடு சரிங்க ஏய், என் சேனாதிபதி. என்னடா இங்க? ஏய், சீக்கிரம் சென்று அந்த முட்டை உடையாத உன் வாயை கிளியரா வச்சுட்டு போய் என் சேனாதிபதி அழைத்து வா. நீ என்ன சொல்ற மந்திரப்பட்டவர் ஏழை சித்தமன் போயிருக்கிறான் அவன் இப்ப வர மாட்டான் அப்படின்னு சொன்னே இல்லையாடா நான் இப்பதான் வந்தேன் அவன் சீக்கிரம் அங்க சொல்லாதீங்க ஆர்வமா அந்த போய் கொண்டு போ ஐயா மகாராஜா ஏண்டா டேய், எப்படி தெரியுமாங்க இல்ல வரும்போது இப்படி ஒருத்த வரான். இப்ப ஏங்க வரும்போது அப்படித்தான் வர முடியும் நீங்க அடிக்கிற அடியில கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் உடம்பு பறந்துச்சியா சீக்கிரம் போய் அவனை அழைத்து வா. ஐயா மகாராஜா எப்படி தெரியுமாங்க உங்க மந்திரியாரேங்க சேலம் சிந்தாமணி வீட்டுக்கு போயிருக்கிறானேங்க ஓ, சேல சிந்தாமணி வீட்டுக்கு போயிருக்கிறோம். போயிருக்கிறான் சரி, அவன் இப்ப வர மாட்டானுங்க அப்ப இப்ப வரலனா எப்படா வரலாம்? அதான் கேட்கலையே. இத கேட்டல்ல, இப்ப வரமாட்டான்னு சொன்னால கூட்டிட்டு வரணுமா இல்லையா? ஏண்டா ஏண்டா ஹாய் பா, சோதா பா, ஹாய் உட்கார. ஏண்டா
ஐயா ஏன் கொஞ்சம் என் மசர்த்தா விடுங்க ஏய் ஏன் மயிர முடியா இப்ப என்ன பண்ண ஐயா மகாராஜா நீங்க என்ன சொன்னீங்க உட்கார்றா உட்காரீங்களா அப்புறம் ஏந்தர்றா அப்புறம் தூக்க முடுறா அப்புறம் என்ன சொன்னீங்க வாயா முடுறா ஏங்க மகாராஜா நீங்க வாயத்தானே போட சொன்னீங்க பாருங்க போடுறேன் இந்த வாய் இல்ல ஓ வாய மூடுன ஓ இப்படி அவன் எப்ப வருவான்னு கேட்டோம் கேட்டாலும் இருடா ஏய் நீ எப்படா வருவ ஏழை சிதம்பரம் போன உடனே எதுக்கு போன எதுக்குடா போன எப்ப வரும்னு கேக்குறா ஆமா ஐயா எப்படி சேல சிதம்பரம் போன உடனே உடனே எங்க சின்ன பாட்டி வயசுக்கு வந்துருச்சு ஓ உங்க சின்ன பாட்டி வயசுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் வயசுக்கு வந்த உடனே சரி. மட்ட பெண்ணை குடிச்சு கட்டி பாட்டி உள்ளார விட்டுட்டு வரும்னு சொல்லுப்போ அப்படிதான் சொல்லணும் நீ நெஞ்ச நிமிச்சு போய் சொல்லுப்போ அது யாருன்னா சொன்னாங்கன்னு கேட்டா நான் என்னடா சொல்றது நான் தானே சொன்னேன் ஓ நான் தான் சொல்லணும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லுப்போ ஐயா ஏன்டா கூடதல புண்டா பீட்டாச்சுடா அந்த சொல்றத கேட்டுதான் நீ கேக்குறடா ஒரு வாரமா பிடிச்சு வச்சிருக்கீங்க உன்ன மண்டை கூதியாடா நீ ஓடுதாவி கேக்குறோம் எப்படி இது வந்தானா நீ செத்தியா நீ செத்தியா கோமாளி வந்தானா கேள்வி சொல்ற பீட்டா புண்டா யாரவா மகாராஜா உன் மகளே இவ்வளவு முடி இருக்குதுன்னா மகாராஜா எவ்வளவு இருக்குதுன்னு தெரியலையாப்பா நெஞ்சிருங்க அப்படி வீரமாக என் ரோமன்கள் ஆஹா நான் செஞ்சேன். மகாராஜா செஞ்சா நான் இருக்க மாட்டேன் ஓ நான் சிரித்ததால் நீ சிரித்தாய் சிரிப்பேன் நான் அழுதால் நானும் அழுவேன் நான் சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன் தூங்குனா நானும் தூங்குவேன் ஒருவேளை தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு மூச்சு நாளை சுழல் மாறி போனா போச்சு போச்சு அப்படி ஒரு வயல நான் செத்து போயிட்டா நான் என்ன மைசூருக்கு போய் சாப்பிடுவேன் அதான் வருஷம் வருஷம் யார் சாப்பிடுறது ரெண்டு பேரும் ஒன்னு ஒட்டிலே சாப்பிடுவோம் அவத்தனே சாப்பிடுவோம் ஏய், அப்படி கிடையாது என் சேனாதிபதி வந்து விட்டான சீக்கிரம் அழைத்து வா, போ யானை கூட்டி அம்மாங்க அவனை சொல்ல ஏய் ஒழுங்கு மாதிரியே வந்துரு மகாராஜா அடிச்சது ஒண்ணு இத்தத்தை பத்தி வீங்க பண்ணிக்குது ஒண்ணு அடிச்சானா அடித்தாரு ஒண்ணு அடிச்சுட்டா நீ சின்ன பையன் அடிச்சுட்டா என்ன அடிப்பானா அடிக்க மாட்டாரு செண்டல் சாகணும் இல்ல கொண்டல் சாகணும் பாத்து விரும்போ வாடா அட சாமி கும்பிடு பின்னாடி போ தம்பி
ஏய் ஏன்னா என்ன சொன்னா ஏய் ஓடுங்க கூட்டு பாரு வா இது எடுக்கணும் இது எடுக்கணும் ஏய் இவ கூட்டாண்டு வந்த குஞ்ச கடிச்சு போடுவான் ஐயா வாங்க வணக்கம் ஐயா என் சேவகனை பார்த்தாயா இது எடுக்கணும் என் சேவகனை பார்த்தாயா என் படை தலைவனை பார்த்தாயா என் அரண்மனை காவலனை பார்த்தாயா ஏடேடே சேனாதிபதி என்னடா ஞான போதியா நான் எப்படி அழகாக சேனாதிபதி என்று அழைக்கிறேன் ஏன்னா பின்னாடி அந்த வார்த்தை இல்லங்க வாயை கொடுத்து வீணா சூட்ட முன்னாங்க அது எதிரொலிங்க ஐயா எதிர்வழி அப்படி வந்து விட்டேன் ஆமாங்க ஏய் சேவகா ஐயா ஏய் ஐயா அங்கிருந்து வந்து விட சரி அடே சேனாதிபதி என்று அழைத்தவுடன் ஆமாங்க என் கோலத்தை பணிந்தாய் ஆமாங்க என் கோலத்தை பணிந்தாய் ஒவ்வொன்றைய ஓயாலைய நலந்தா நக்கே நான் சொல்லுங்க நீ படுத்துக்கிட்டு நீ வீண் வார்த்தைகள் வேண்டாம் வேணாங்க மேசி மட்டும் முடி கொடுத்து ஏய் என்னமான பெரியதா இருக்குமா உனக்கு இல்லங்க மட்டும் தான் இருக்கு ஏய் வீண் வார்த்தைகள் வேண்டாம் வேணாம் அப்படி இருக்கும்போது சரி நாட்டிற்கு நாடு மகாநாடு மகநாடு ஏழு முகலம் படைத்த சரி அழகு நீர பொன்னாடு பொன்னாடு நீர்வளம் நிலவலம் பொருந்திய சரிங்க மாபெரும் புண்ணியம் செய்த நாடு ஆமா என்ன ஒரு இது தும்பாதுரி பட்டி மேல்காடு சிரிக்காதங்க வாயை கொச்சு பூந்துக்கு போடு ஐயா இப்படி போட்டு அடிக்கிறீங்களே பெருமை நிறைந்த நாடு அதைத்தான் நான் சிரித்து எப்பவும் இப்படி மக்களை பார்த்தாயா பாத்துங்க கடல் அலை போல் அமர்ந்திருக்கிறது பார்த்தாயா ஆமாங்க ஐயா எப்படி சிரித்த முகத்துடன் இருக்கிறது சரி அவர்கள் சிரிக்கும் பொழுது ஆ. ஏய், ஐயா நீங்க மட்டும் சிரிக்காதுங்க பல்ல பார்த்தா சராய் பல்லாட்டுக்கிறீங்க என் அழகு அப்படி ஆமாங்க அப்படி சரி கடல் அலை போல் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமாங்க ஏன் எதற்காக தெரியுமா எப்படிங்க ஐயா என்ன ஸ்ரீ காளியம்மன் சக்தி ஹோலியம்மன் ஆமா விநாயகர் ஆ, இவருடைய திருவிழாவை முன்னிட்டு முன்னிட்டு அமல்கள் வளைத்து அன்னதானங்கள் வழங்கி சரி 1024 கலை என்று சொல்லக்கூடிய ஆமா புனித கலையாகப்பட்ட சரி தெற்கூத்து கலையை வைத்திருக்கிறார்கள் சரிங்க ஐயா இந்த தெற்கூத்து கலையை ஆமா எதற்காக ஐயா ஆலயத்தில் திருவிழா கொண்டாடினால் போதாது எப்படி திருவிழாவை அதாவது இந்த அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் சரி வெறும் வயிற்றுடன் செல்லக்கூடாது ஆ, பட்டினி என்று செல்லக்கூடாது என்று ஆமா கர்ணனை போல் சரி எப்படி கண்ணனை போல் கர்ணனை போல் ஆமா அதாவது தானத்தை அளித்திருக்கிறார்கள் சரி எப்படி தானம் தானம் அது தானத்தில் சிறந்த தானம் ஆஹா அன்னதானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் ஆமாங்க ஐயா அப்படி போதும் என்று சொல்லக்கூடிய சரி அதாவது ஆ, போதும் என்று சொல்வது என்ன என்னங்க கோடி கோடியான சொத்துக்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கைகள் இருந்தாலும் சரி சரி ஒரு வண்டி இருந்தா இன்னொரு வண்டி வாங்கணும்னு நினைப்பான் ஆமாங்க ஐயா 1000 ரூபாய் பணம் இருந்தா இன்னும் 1000 சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பான் சரி ஆனா போதும் என்று சொல்றது எது என்னங்க ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பாடு மட்டும்தான் எல்லாம் வேணும்னு தான் சொல்லுவோம் சரி எப்படி வேணும்னு தான் சொல்லுவோம் எது கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் ஆ, எப்படி ஐயா சொத்து 10 ஏக்கரா இருந்தா கூட சரி சரி இன்னொரு 1/2 ஏக்கர் அரைக்காலி வாங்கி போட்டுடலாம் ஆமா அப்படின்னு தான் வேணும்னு நினைப்பாங்க ஆ, ஆனா போதுன்னு சொல்றது இந்த ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் சரிங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் ஆமா எப்படி அளவுக்கு மீறினால் ஐயா ஐயா
அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்று சொல்வார்கள். அப்படி சரி. போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை கொடுத்து, ஆமா. போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தை கொடுத்து, சரி. இந்த அம்மனுடைய ஆலயத்திலே ஆமாங்க அதாவது ஐயா. ஒரு கதையாகப்பட்டதை சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சரி. எப்படி சிவபுராணம், பாரதம், மகாபாரதம், மகாபாரதம், கண்ட புராணம், சரிங்க, சிவபுராணம், விஷ்ணு புராணம், ஆமா, தெல்லிய புராணம், சரி, கருட புராணம், ஆமாங்க, இப்படி 18 வகையான புராணங்கள் இருக்கிறது. உண்மைதான். அப்படி இருக்க சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சரி என்ன நாடகம் தெரியுமா ஐயா? பத்மாவதி நரபலி, சரி, பகதத் அதாவது பலிசூரன் வதை, வதை, பகதத்தன் பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம், இப்படி சொல்லக்கூடிய ஆமாங்க ஒரு புனித கதையை வைத்திருக்கிறார்கள். சரி. அப்படி இந்த கதை வைத்திருக்கும் பொழுது ஆமா, என் சுயமான வேடத்தை நீக்கி சரி, நான் வந்திருக்கும் பொழுது வரும்போது என் வேடத்தை பாராட்டி சரி, அன்பளிப்பாக அண்ணனாகப்பட்டவர் நாகராஜ் அண்ணன், ராஜா அண்ணன், சரி, ரத்தன அண்ணன், சித்தையன் அண்ணன், ஆமாங்க இவர் அதாவது சரி, தன்னுடைய சொத்தில் இருந்து சிறுக சிறுக சேமித்தால் ஆமா, பெருக பெருக வாழலாம் என்று சொல்வார்கள். ஐயா. அப்படி சிறுக சிறுக சேமித்த தனது சொத்தில் இருந்து 50 100 என்று எனக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரி, அன்பளிப்பு கொடுத்த நல் உள்ளங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வருகை புரிந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களும் ஆமா, ஆள் போல் தலைத்து அருகம்புல் போல் வேறுண்டி மூங்கில் போல் உயர்ந்து போரிலே வீரனாகவும், சரிங்க, பொறுமையில் தர்மனாகவும், ஆமா, தானத்துக்கு கண்ணனாகவும், சரி, சொல்லுக்கு ஹரிச்சந்திரனாகவும், உண்மைதான், வில்லுக்கு விஜயனாகவும், சரிங்க, உலகிலே இந்த அம்மனுடைய அருள் பெற்று ஆமா, தாரா புகழ் படித்து சரி, தர்மர் போல் வாழ வேண்டும் என்றார்.